எங்க அக்கா எவ்வளவு பாசம் பாருங்க. அக்கா ஹாய் சொல்லுங்க. கலக்கணும் 1000 ரூபாய் பில்லு. அது தவறான செயல். ஐ லவ் வண்டர்லா. வேற மாதிரி கத்துங்க நல்லா கத்துங்க. என்ன ஏத்தி விட்டு எப்படி வேடிக்கை பார்த்திருப்பீங்க கீழே நின்று. தெரியாம ரைட்ல ஏறிட்டாங்க. சத்தியமா முடியல. மறுநாள் காலை நேரம் 7 மணி. செம்மையா இருக்கு லொகேஷன். முக்கியமா இந்த ஊஞ்சல் தான். அப்படியே உட்காந்துக்கிட்டு வெளில போற வரவங்க டீ பாத்துக்கின்னு இப்பதான் புரியுது எங்க அக்கா பையன் வந்து எந்த ஒரு ஹாலிடேஸ்க்குமே வந்து ஊருக்கு வர மாட்டான்றான் அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு இங்கிருந்து பார்க்கவே நேரம் கரெக்டா இருக்கு. இதுல எல்லாம் எங்க வந்து இந்த மூஞ்செல்லாம் பார்க்க போறான் அவன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள இப்போ வந்து பூரி பொங்கல்லாம் ரெடி ஆகின்னு இருக்கு. வாங்க காமிக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அப்படியே தயார் நிலையில இருக்கு. இவன் தான் எங்க அக்கா பையன் சுதர்சன். 2K கிட். ரொம்ப வந்து எல்லாத்தையுமே சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டவன். ஸ்மால் டிஸ்கஷனா காஃபி முடிஞ்சதா தப்பா பஸ் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு கிரீஷ் வந்து இப்போ ரிட்டர்ன் போட்டுனா இருக்கான். என்னடா பண்ணிருந்த மகேஷ் உள்ள முக்கியமான ரோலே வந்து நீங்க மாமா. ஆமா ரொம்ப டெரர் வந்து பாத்தீங்கன்னா எப்படிதான் வந்து சுதர்சன்லாம் சர்வே பண்றான்னு தெரியல. எங்க அக்கா எவ்வளவு பாசம் பாருங்க. அக்கா ஹாய் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட யூடியூப் சேனல்ல வராங்க. நேத்து நைட்ல இருந்து கேட்டு இருக்காங்க நான் உன்னோட சேனல்ல வரணும் உன் சேனல்ல வரணும்னு. ஷீஸ் மை அக்கா பொண்ணு ஹாசினி. ஏர்லி மார்னிங் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. டைம் என்னடா 8 o'clock. ஆமா 8 o'clock ஆயிடுச்சு. ஸோ யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தூக்குமா மார்னிங் எழுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்பமா மார்னிங் கேட்டா 11 o'clock சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து 11 o'clock எழுப்பி கூப்பிட்டு போவோம். ஹாசினி ஹாய் சொல்லுங்க. எல்லாருக்குமே ஒரே இடம். நீ சேனல்ல வந்துடணும், டிஎன் ஜோதிஷ் சேனல்ல வந்துடணும். என்னதான் பண்ணிட்டேன்னு தெரியல நான். எங்க அக்கா எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே வந்து நாங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி. இவ்வளவு பெரிய காரெல்லாம் குப்பையில போட்டு வச்சுக்கிறேன். இந்த காரோட அருமை தெரியுமாடா? டேய் 90s கிட்ட இருந்தா நீ இதெல்லாம் வந்து இப்படி பண்ண மாட்டேன். இழுத்து விட்டுன்னு இருப்போம். டிவியே பார்க்க விட மாட்டோம். இங்கடா குப்பையில போட்டு வச்சுக்கிறோம். பூரி வந்துடாதக்கா. மகேஷ் வந்து எப்படி முறையெல்லாம் போடுறாங்க. நடுவுல போட்டு லாக் பண்ணிட்டுக்கிறீங்க. நல்லா எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. 7:14 மண்டலா போறோம். கலக்கணும் பூரி பொங்கல் எல்லாம். வாட் அபவுட் தி கத்தி சண்டைடா? டே 2 வண்டர்லா கிளம்பிட்டு இருக்கோம். சரியான காமெடி. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் வந்தாதான் கண்ணு குளிர்ச்சியா இருக்கான். பள்ளீர் இழுத்தா சரியா போகுது. மக்களே நம்ம இப்ப எங்க இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். இதுல எங்க லாஸ்ட் போகணுமா? அங்க போய் வண்டர்லா பஸ் ஏறணுமா? போய் ஒரு ஊருக்கு பஸ் ஏறணும். அங்க போயிட்டு ஆட்டோல மாட்டி அதுக்கப்புறம் வண்டர்லா பஸ் வண்டர்லா வரல. என்ன விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன். வண்டர்லா பஸ் ஏறிட்டோம். சத்தியமா சொல்றேன், யாரும் வண்டர்லா வந்து பஸ்ல போவாங்க. இந்த மாதிரி வண்டர்லான்னு கூப்பிட்டு 1000 ரூபாய் பில்லு. சாரி 1050 ரூபாய் பஸ்ஸுக்கு பில்லு பே பண்ணிட்டு போய் திருச்சியில் உட்காந்துக்கிறோம். இங்கிருந்து எக்ஸல்லே வந்து 900 இன்னும் 1000 தான் கேப்ல ஏறி உக்காந்துட்டு ஏசி கூட ஆன் பண்ணாம வேர்த்து புக்குன்னு ஊத்தி நிற்குது. தயவு செஞ்சு யாருன்னா வண்டர்லாக்கு மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போகணும் அப்படின்னு பஸ் ஏறினீங்கன்னா வேணாம். அது தவறான செயல். வண்டர்லால செலவு பண்ண வேண்டிய காசு இங்கே மொத்தத்தையும் கஷ்டிடுவாங்க. பெஸ்ட். அதே சேம் காஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்ல போறது. கிரீஷ் ஃபைனலா வண்டர்லா வந்துட்டோம். எப்படி வண்டர்லா ரெசார்ட். ஆனா அந்த கேமரா வெளியே போகுதுடா.
ஐ லவ் ஒண்டர்லா. ரைட் ஆண்டி. ஃபைனலா வந்து ஒண்டர்லா வந்துட்டோம். பா ஸ்லோப்ல போய் ரைட். ஜெயிண்ட் பாருங்க, வேற மாதிரி. கத்துங்க நல்லா கத்துங்க. என்னை ஏத்தி விட்டு எப்படி வேடிக்கை பார்த்துருப்பீங்க கீழே நின்று. இப்ப கத்துங்க, நான் பாக்குறேன், நான் ருசிக்கிறேன். வீர்னு கத்தணும். அந்த சத்தம் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். தெரியாம ரைட்ல ஏறிட்டாங்க, சத்தியமா முடியல. அப்படியே வயிற்றுல இருக்கிற பொருள் வெளியே வந்துடும் போல இது. வழியா ரைடாங்க இது. ஐயோ, இதுக்கு முன்னாடி ஒரு ரைடு கூட்டு போனாங்க பாரு, என்னை ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்தானுங்க, என்னால முடியல. ஐயோ சாமி, எப்படிதான் இந்த ரைட்லாம் போறாங்களோ.